நடைபெற்ற பல்வேறு கண்காட்சியினுடைய தொகுப்புல ஒரு பகுதி தாங்க இந்த இந்த நாட்டிய கண்காட்சியை பார்த்து பிரமிச்சு போய் இதை பற்றி என்ன சொல்றதுன்னே தெரியாம நான் இன்னும் மலைச்சு போய் தான் இருக்கேன். ஆனா இதை பத்தி தெளிவா நமக்கு எடுத்து சொல்றதுக்கு நாட்டிய கலைஞர்கள் சார்பாகவும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் அங்கு அமைச்சிருக்கக்கூடிய கண்காட்சியை பத்தி நமக்காக சொல்றதுக்கு பிரிட்ஜ் அகாடமியின் நாட்டியத்துறை தலைவர் முனைவர் முதல்வர் திருமதி சுமதி அவர்களும் ஆசிரியை கோமலவல்லி அவர்களும் அவர்களோடவே குழந்தைகளும் நமக்காக காத்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கேட்போம். பொற்சபை. இந்த பொற்சபையில் ஆனந்த தாண்டவ நிகழ்ச்சியாக சிதம்பரத்தில் எம்பெருமான் காட்சி தருகின்றார். அதனை தத்ரூபமாக உங்களுக்கு வடிவமைத்து காட்டியுள்ளார்கள். இந்த மூர்த்தங்களை காணும் பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு நாட்டியம் ஆடுவதற்கான ஒரு தத்ரூப இது போன்ற ஒற்றை காலில் நிற்பது என்று இந்த காலத்தில் வந்திருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இயலாத ஒரு காரியம். ஏன்னா அவர்களுடைய அந்த உணவு முறை நிறைய மாறி போயிடுது. ஒரு காலை தூக்கி நில்லுனாலே நிற்க மாட்டேன்றாங்க. பட் சர்வசதா காலை தூக்கி நிற்கின்ற அம்பல வாணரின் இந்த நிகழ்வு நம்மளை காணத்தக்கது மற்றும் அல்லாது குழந்தைகளுக்கு ஒரு ஊக்கமாகவும் இந்த சிலை வடிவம் உங்களுக்கு தோற்றுவிக்கின்றது. அடுத்ததாக பொற்சபை. பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய ஸ்தலம் மதுரை. மதுரை பாண்டிய மன்னன் ஆயக்கலைகள் 64 வல்லவராக இருந்தால்தான் ஒரு பேரரசன் என்ற ஒரு நிலையை எட்ட முடியும் என்ற கூற்றுக்கு இணங்க அவர் இறுதியாக நாட்டியக்கலையை கற்றுக்கொண்டார். நம்மளால் ஒரு காலை தூக்கி ஆடுவதற்கே இத்தனை வலிக்கின்றதே, எம்பெருமான் சர்வசதா இடது காலையே தூக்கி இருக்கின்றாரே என்று பாண்டிய மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க மதுரையில் எம்பெருமான் காலை மாற்றி வலது காலை தூக்கி ஆடிய சபை உங்களுக்கு வெள்ளி அம்பல சபை. அடுத்ததாக ஊர்துவ தாண்டவம் ஆடிய சபை ரத்தின சபை. நமது சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவாலங்காட்டில்தான் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. காளிக்கும் மகாதேவருக்கும் இடையே நிறுத்த தர்க்கம் நிகழ்ந்தது. அந்த நிறுத்தத்தில் எம்பெருமான் இடதுபாக காலை உயரே தூக்கி ஆடியது ஊர்துவ தாண்டவம். இதைத்தான் இந்த ரத்தின சபை விளக்குகின்றது. இன்றைக்கி நிறைய பேர் யோகாலாம் கற்றுக்கிறாங்க. இந்த நாட்டியத்தில் இசை, யோகா, கராத்தே, மூச்சு பயிற்சிகள் மற்றும் அங்கங்களுக்கான பயிற்சிகள் அனைத்தும் இணைந்த ஒரு கலை இந்த நாட்டிய கலை என்பது உங்களுக்கே துவங்கும். அடுத்த சபையாக தாமிர சபை திருநெல்வேலியில் அவர் ஆடியது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த சதுர தாண்டவம் போன்று உங்களுக்கு காட்சி அளிக்கின்றார் எம்பெருமான். திருநெல்வேலியில் அமைந்துள்ளது தாமிர சபை. இதனுடைய கால அமைப்பு பாருங்கள், சதுரமாக இருக்கும். அதன் பிறகு சித்திர சபை. சித்திர சபையில் அர்த்தநாரீஸ்வர தோற்றம். ஒரு பாகம் இறைவனாகவும் மற்றொரு பாகம் இறைவியாகவும் உங்களுக்கு காட்சி தருகின்றார். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் குற்றாலத்தில் அமைந்துள்ளது. அம்பாளின் ரூபமும் எம்பெருமானின் ரூபமும் சித்திர வடிவங்களாகவே உங்களுக்கு காட்சி தருவது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் திருக்கோவில்களில் சென்றும் பார்த்து கொள்ளலாம். கூகுளில் தட்டினாலும் நமக்கு கிடைக்கலாம். இவை அனைத்துமே நம் உள்ளார்த்தமாக அங்கப்பூர்வமாக இதனுடைய வெளிப்பாட்டை நாம் நேரடியாக காணும் பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அளவிடதற்கரியதாக அமர்ந்திருக்கின்றது. நவராத்திரி அன்று ஒவ்வொரு துர்க்கையும் எந்த விதமாக பிரதிஷ்டையானால் நவ தாண்டவங்களிலிருந்து ஒவ்வொரு துர்க்கையும் ஆவகம் செய்ததாக நமது புராணங்கள் சொல்லுகின்றன. ஒவ்வொரு துர்காதேவிக்கும் என்னென்ன அங்கங்கள், என்னென்ன ஆயுதங்கள், எந்த விதமாக உருவ அமைப்புகள், ஒவ்வொரு நவராத்திரிக்கும் அம்பாளின் பெயர்கள் அனைத்துமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாற்றையுமே நாட்டிய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய எதிர்ப்புறம் அவர்களுடைய முத்திரை லட்சணங்கள், நாட்டியத்துக்கும் துர்காதேவிக்கும் என்ன சம்பந்தம், இறை வழிபாட்டுடன் எவ்விதம் தொடர்பு கொண்டுள்ளது என்பது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் நவராத்திரி அன்று 9 நாளும்
இந்த காலகட்டத்தில் நிகழ்ச்சிகள் நிறைய ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவி பிரதிஷ்டை ஆவாள் என்பதைத்தான் இந்த மூர்த்தங்கள் உங்களுக்கு விளக்குகின்றன. அடுத்த நிகழ்வாக உங்கள் முன்பு 108 கரணங்கள். 108 கரணங்கள் வந்து கூகுள் தட்டினாலே நமக்கு வந்து கிடச்சிடுறது. நடராஜ பெருமான் கோவிலில் உங்களுக்கு கோபுரத்து வாசலில் 108 கரணங்களும் செதுக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், விருத்தாச்சலம் விருத்தகேஸ்வரர் கோவில், இந்த கோவில்களில் எல்லாம் தூண்களில் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா 108 கரணங்களும் எல்லா திருக்கோவில்களிலும் இல்லை, 92, 64 இது போல் கரணங்கள் பிரித்து எல்லா இடங்கள்லையும் செதுக்கி வச்சுருக்காங்க. எந்த நூற்றாண்டு? ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்பு இருந்தே திருவதிகை கோவில் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்பு இருந்தே நமக்கு இந்த கரணங்கள் சிற்பசாஸ்திரத்து மூலயமா செதுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் சிவபெருமான் ஆடிய நாட்டிய கரணங்கள். இந்த கரணங்கள் என்பது ஒரு முடிவு நிலை. இந்த கரணங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, சாரிகள் இருக்குது, அங்ககாரங்கள் இருக்குது, நிருத்த ஹஸ்தாஸ் இருக்குது. இவைகளுடைய ஒரு தொடர்பில் முடிவில் தான் ஒவ்வொரு கரணங்களும் இங்கே ஆரம்பிக்கிறது. தலபுஷ்ப படத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு 108 கரணங்களும் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கரணமும் பாருங்கள், நம்மளுடைய புகைப்படத்தில் பார்க்குறச்சையே அந்த கால்களோட அங்கங்கள், கைகளோட நிலைகள்லாம் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதே நாட்டியம் ஆடுற குழந்தைகள் இந்த லட்சணத்துடன் ஆட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்பு இங்கு இந்த விநியோகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை பார்த்தாலாவது இன்றைக்கி குழந்தைகள்லாம் அங்க லட்சணமே நிறைய குழந்தைகளுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஆடிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கரணங்கள் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. ஒவ்வொரு கரணத்தையும் உத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக தோணும். இந்த நிலைகளை பயிற்சி பெறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய தோள்பட்டை, இடை, பாதம், ஹஸ்தமுத்ரா, நம்மளுடைய தலை அமைப்பு, கண்களுடைய அமைப்பு, இவை எல்லாமே சிற்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த அங்க லட்சணத்தோடு இவை தொடர்பு படுத்தி இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி ஆகாரிய அபிநயம். ஆகாரிய அபிநயம் அப்படின்னா நாட்டியத்தில் ஆங்கிக அபிநயம், வாஷிக அபிநயம், சாத்விக அபிநயம் அப்படின்னு சொல்லிட்டு 4 அபிநயம் இருக்குது. இந்த 4 அபிநயமுமே ஒவ்வொரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுது. ஆங்கிக அபிநயம் என்பது அங்கத்தினுடைய விஷயம். வாஷிக அபிநயம் அப்படின்றது நம்மளுடைய வாய்ஸ் கல்ச்சர், அதாவது குரல் இசை, நாடகத்தில் பேசக்கூடிய அந்த அதாவது வாய்ஸ் ஓவர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குரல் அமைப்பு, இசை மத்தளம், அது கூட இருக்கின்ற இசை கருவிகள், இவற்றை எல்லாமே அதாவது ஆகாரி அபிநயத்தில் ஒன்றா சொல்லலாம். அதுவும் மட்டுமல்லாது இங்கே நம்ம அதில் ஒரு வகை தான் ஆபரணங்கள். ஆபரணங்கள்ன்றது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலத்தில் நம்ம அதிக ஆபரணங்கள் பெண்கள் தான் போடுறாங்க, ஆண்கள் போடுறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் திருமணமான ஆண்களுக்கும் ஒரு ஆபரணங்கள் இருந்தது. சாதாரணமான ஒரு ஆண் அணியக்கூடிய ஆபரணமும் அந்த காலத்தில் இருந்தது. அதே போல் நாட்டியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிற்பங்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் நாட்டியத்திலையும் அணிஞ்சிருந்தாங்க. ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் வடிவமைக்கின்ற பெண்ணானவள் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணை தாத்பரியமாக வச்சு தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வடிவமைச்சும் இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் சிற்பங்களில் என்ன ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு நாகரிக பண்பட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வர நம்மளுடைய ஆகாரி அபிநயத்தினுடைய ஆபரணங்கள்லாம் எந்த அளவு மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இசைத்துறை மாணவிகள் ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகளை ஒரு விளையாட்டாக இந்த இசையையும் எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு எக்ஸிபிஷனில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த குழந்தைகள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன். 72 மேலகத்தா ராகம் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 72 மேலகத்தா ராகாஸ். இதை ராமாமாத்யா
அவரோட ஸ்வர மேள கலாநிதிங்கிற ஒரு படைப்பில் மேளா சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ கரண்ட் மேளகத்தா ராகாஸ், அதோட சக்ரா, அதுக்கேற்ற ஸ்வரஸ்தானாஸ். ஃபஸ்ட்டு 36 சுத்த மத்தியமாக, அடுத்த 36 பிரதி மத்தியமாக இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு ராகா வந்து மேளகத்தாவாக இருக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது அது 7 ஸ்வரமும் கொண்டு இருக்கணும். ஆரோகணத்தில் இருக்க அதே ஸ்வரம் தான் அவரோகணத்துலேயும் இருக்கணும். ஒரு கரெக்டான ஆர்டரில் தான் இருக்கணும். தாரசட்ஜம் அதில் இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாதநாம கிரியா வந்து அதில் 7 ஸ்வரமும் இருக்குது. ஆனால் அதில் தாரசட்ஜம் இருக்காததுனால அது மேலகத்தா ராகமாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. இங்கே இருக்கிறதுலாம் தான் அசம்பூர்ண மேளா சிஸ்டம். அந்த அசம்பூர்ண மேள ராகத்தை கரெக்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சம்பூர்ண மேளகர்த்தா ராகாவை கோவிந்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் வந்து அவரோட புக் சங்கிரக சூடாமணி அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அசம்பூர்ண மேளாசை வந்து தீக்ஷிதர் பద్ధதியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சம்பூர்ண மேளாசை வந்து தியாகராஜர் பద్ధதியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 72 மேளகர்த்தாவோட ராகத்துக்கோட பேர் வந்து இந்த கட்டப்பயாத்தி சங்கியான்கிற ஒரு வரிசைப்படியும் பூத்த சங்கியான்கிற வரிசைப்படியும் தான் இந்த 72 மேளகர்த்தாவோட ராகாஸ்கெல்லாம் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 72 மேளகர்த்தா ராகாஸை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கேம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வீலை ஸ்பின் பண்ணணும். இது வந்து செகண்ட் ராகமில் முடிஞ்சிருக்கு. அந்த ராகத்தோட கார்டை வந்து நம்ம பிக் பண்ணணும் அங்கேருந்து. அதில் வந்து அதோட மேலா நம்பர், ஆரோகணம் அவரோகணம் ரெண்டுமே கொடுத்துருக்கு. அதை பார்த்து நம்ம அந்த கீபோர்டில் அதை வாசித்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்த ராகம் வந்து ரத்னாங்கி. அது வந்து 72 மேளகர்த்தால செகண்ட் ராகமாக இருக்குது. அதை வந்து ஃபேனத்யுத்தின்னு முத்துசுவாமி தீட்சிதர் அவரோட ஸ்கூல் ஆஃப் கர்நாட்டிக்கில் சொல்லியிருக்காரு. அதோட ஆரோகணம் அவரோகணம் ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்கு. அதோட நியூமேனிக் நேம் வந்து இந்து ஸ்ரீன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஷட்ஜம் பஞ்சமம்மை தவிர மற்ற ஸ்வரங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், சுத்த தெய்வத்தம் அண்ட் கைசிக்கி நிஷாதம். இது வந்து 38th மேளகர்த்தா ஸ்கேலில் சுத்த மத்தியமத்தில் வந்திருக்கு. இதுக்கு வந்து நிறைய ஜன்ய ராகமும் இருக்குது. எக்ஸாம்பிள் ரேவதி. இந்த ரத்னாங்கி ராகத்தில் நிறைய காம்போசிஷன்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தருணம் இதே பை கோட்டீஸ்வர ஐயர், ஜனனி அஷத்ரா பை முத்தையா பாகவதர். இவ்வளோ நேரம் இந்த இசைத்துறையை சேர்ந்த மாணவிகள் 72 மேளகர்த்தா ராகத்தை என்ன மாதிரியெல்லாம் இருந்தது, யார் யாரெல்லாம் இதை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க, இன்றைக்கி இந்த 72 மேளகர்த்தா ராகங்கள் என்ன மாதிரி இருக்குது, குழந்தைகளுக்கு இந்த நாகரிக உலகத்தில் எப்படியெல்லாம் இதை பதிய வைக்கணுன்றது ஒரு கேம்ஸ் மாதிரி விளையாட்டு போல் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த குழந்தைகளுக்கு நன்றி. இப்பொழுது இசைத்துறையைச் சேர்ந்த இசை ஆசிரியர் அவர்களது ப்ரெசன்டேஷன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக உங்களுக்கு விளக்க இருக்காங்க. நமஸ்காரம், என்னோட பேர் கோமலவல்லி. நான் பிரிட்ஜ் அகாடமியில் இசை ஆசிரியையாக இருக்கேன். இப்போ வந்து இது புரந்தரதாசரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை, புரந்தரதாசரோட வாழ்க்கை வரலாறை நம்ம இதுவாக எடுத்து பண்ணியிருக்கோம், எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா அவரை தான் சங்கீத பிதா மக்கர்னு சொல்கிறோம். ஸோ இவர் தான் வந்து நமக்கு குழந்தைகளுக்கு மாயாமாளவ கவுள ராகத்தில் பாட்டு பாடினா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அதெல்லாம் கீதம் வரைக்கும் இவர் வந்து பாடல்கள் கம்போஸ் பண்ணி நம்மளோட பேசிக் லெசன்ஸ் புரந்தரதாசர் தான் கம்போஸ் பண்ணி வடிவமைச்சு கொடுத்துருக்காரு நமக்காக. கண்காட்சியின் பல தொகுப்புகளில் நம்ம ஏற்கனவே நாட்டியத்துறை சார்பாக வந்து வைக்கப்பட்ட கண்காட்சியை நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுப்பு ஓவிய இந்த ஓவிய கண்காட்சி பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. பலவிதமான ஓவியங்கள் சித்தரிக்கப்பட்டு வரையப்பட்டு பலவிதமான தத்துவங்களோட இது காட்சி பெறப்பட்டிருக்கு. இதை பற்றி விளக்கிறதுக்கு நமக்கு ஓவியத்துறை தலைவர் AZ ரஞ்சித் அவர்கள் நமக்காக காத்திருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். ஐயா வணக்கம். ஏன் அந்த ஓவியத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது. இந்த ஓவியம் சார்ந்த தகவல்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஓவியங்கள் வச்சுருக்கிறீங்க, என்ன மாதிரியான வித்தியாசத்தில் இருக்குது, இது என்ன எடுத்துரைக்கிற மாதிரி இருக்குது, இது சார்ந்த விளக்கங்கள் சொல்லுங்கள். டிராயிங்ன்றது வந்து
ஒரு மெத்தாடிக்கல் லேர்னிங். ஏதோ நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் வரைகிறீங்க அப்படின்றத விட பேசிக் ஃபார்ம்ஸு, பேசிக் ஷேப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். அந்த ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் வச்சு எந்த ஃபார்ம் வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற பேஸை வச்சு தான் இவங்களுக்கு டீச்சிங் இருக்குது. அந்த டீச்சிங்கோடைய கண்டினியூட்டி தான் இவங்க செஞ்சுருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாம். இந்த பெயிண்டிங் வந்து போஸ்டர் கலரும் இங்க் ட்ராயிங்கும் சேர்த்து வச்சு செஞ்சுருக்காங்க. இது அக்ரலிக் பெயிண்டிங் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்த மெத்தடில் இந்த பெயிண்டிங்கை செய்யலான்றது டீச்சர்ஸ் செஞ்சு காட்டுறாங்க. டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். கீழே ஆக்சுவலாக ஒர்க் ஷாப் நடந்துக்கிட்டு இருக்கு. டீச்சர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அப்போ இந்த டெக்னிக்கில் அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ், இந்த டெக்னிக்கில் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு பென்சில் ட்ராயிங். இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பென்சிலை எவ்வளவு தூரத்துக்கு கலர் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக அதுக்கான ஸ்பெஷல் பேப்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆயில் பேஸ்டலில் செஞ்சுருக்காங்க. வேக்ஸ் கிரேயான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுகளுக்காக பேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்புக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் ஒன்று கொடுத்தோம். ஒரு ஃபெஸ்டிவல், அப்படி எனி சீனரி தட் யூ சா அப்படின்ட்டு இப்போ சீனியர்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். உங்களுக்கு பிரியமான வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2க்கும் இடைப்பட்ட குரூப்புக்கு கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா சீனரி தட் யூ சா அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவை கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு எங்களுடைய இந்த சிஸ்டத்துப்படி நாங்கள் டீச் பண்ணது என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பெருசாகவும் தூரத்தில் போக போக ஆப்ஜெக்ட் சிறுசாகிட்டே போகுன்ற பர்ஸ்பெக்டிவ் நாலேஜ் இதில் நாங்கள் அதை டீச் பண்ணதை அவங்க அந்த போட்டு வந்து கட்டாமல் இந்த பில்டிங்குடைய சைஸ் இருக்கும், ஆனால் தூரத்தில் இருக்கிறதுனால சிறுசாக தெரியுது. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து வார்ம் கலர்ஸாக இருக்கும். ரெட்ஸு, பிரைட் எல்லோஸ் எல்லாம் இருக்கும். க்ரீன்ஸேவே பிரைட்டாக இருக்கும். தூரத்தில் போக ப்ளூஸ் ஜாஸ்தி இருக்கும்ன்றது தான் பேசிக்காக இங்கே செஞ்சுருக்காங்க. இதில் அந்த நாங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயருன்றதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு. எல்லா ட்ராயிங்கும் அதை வச்சு போட்டுடலான்னு அந்த பேசிக் ஐடியாவை வந்து முதல்ல வச்சுக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இங்கே கட் ஆகிருக்கு அப்படின்ற பேசிக் ஐடியா தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் அப்படின்றப்ப வந்து ஒரு வார்ஷிப்பை அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. வார்ஷிப்பை செஞ்சுருந்தாலும் இவங்க வந்து பேசிக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரியும், இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கிற மாதிரியும், இந்த ட்ரையாங்கிள் கொஞ்சம் வெளியில் எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற பேசிக்ஸை செஞ்சுட்டு தான் அதுக்கு மேலே லைட் அண்ட் ஷேடு வச்சு 3 டைமென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது பேலட் நைஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு கத்தி மாதிரி நல்ல பெண்டாகக்கூடிய ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை பேலட் நைஃப்னு சொல்லுவோம். பெயிண்ட் அப்படி எடுத்து முதல்ல பேசிக் கலர் வந்து ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பெயிண்ட்டை எடுத்து மேலே தடவுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கிட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. அங்கே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பேலட் நைஃபை வச்சு மேலே அப்படியே தேய்ச்சி விட்டுருக்காங்க. இம்பாஸ்டோ டெக்னிக்னு சொல்கிறது. இது ஓல்டு மாஸ்டர் ஸ்டைல். எத்தனையோ நூற்றாண்டுகளாக செஞ்சு வளர்ந்து வந்த கலையையும் இவங்கள் வந்து கற்றுக்கிட்டா தான் அவங்களுடைய கற்பனைக்கு வடிகால் கொடுக்கறதுக்கு ஓவியம் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக அது ஓல்டு மாஸ்டர்ஸையும் காப்பி பண்ண சொல்லி ரவிவர்மாவுடைய ஸ்டைலில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இமேஜினேஷன் தான். இங்கே பாருங்கள், இதில் அந்த டிஸ்டன்ஸ் போக இங்கே வந்து பிரைட்டாக ஆரஞ்சு கலர்ஸ், ரெட் கலர்ஸ் எல்லாம் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் போக ப்ளூ ஆக்கி, வயலட் ஆக்கி, டல்லாக்கி விட்டுட்டாங்க. அப்போ நல்ல தூரத்துக்கு போகக்கூடிய ஒரு ஃபீலிங் ஒன்று நமக்கு கிடைக்குது. நேச்சரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக எங்கே போயிடுச்சு பாருங்கள். இது தண்ணிக்குள்ளே ஒரு மரம் இருக்கிற மாதிரியும், மரத்தில் அந்த குழந்தை ஒரு ஒரு அனிமலை, ஒரு முயலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க செஞ்சது. இதுகளை பார்த்துட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்வாயர்மெண்ட்டை நம்ம செய்வோம், தெய்வங்களை பற்றி நம்ம செய்வோம், நம்ம ஒரு பெரிய மனுஷங்களை நம்ம செய்வோம் அப்படின்ற என்கரேஜ்மெண்ட் வருது. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இயற்கை 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 இது எல்லாத்தையுமே வந்து ஓவியத்தின் மூலமாக கூட காட்சிப்படுத்த முடியும் அப்படின்றத
மாணவர்கள், முக்கியமா உங்களுடைய மாணவர்கள் ரொம்ப அருமையா ஒரு கண்காட்சியின் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்ல தோணுது. நன்றி, ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. காலங்கள் மாறினாலும் மாறாம இருக்கிறது நமது கலாச்சாரம் மட்டும்தாங்க. அந்த கலாச்சாரம் இன்னும் வாழ்றதுக்கு உறுதுணையா இருக்கிறது கலைகள் தான். அப்படிப்பட்ட பரதக்கலை குறித்தும் கர்நாடக இசை சங்கீதம் குறித்தும் ஓவிய கண்காட்சி குறித்தும் இன்னைக்கு நமது நிகழ்ச்சியில ரொம்ப அருமையாவே பார்த்திருந்தோம். இது சார்ந்த வல்லுநர்கள், துறை முதல்வர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருந்ததையும் நம்ம கேட்டிருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு மனமகிழ்வை கொடுத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. இனி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.